அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து மில்க்லேயே காரமல் புட்டிங் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீலிங்லேயே இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேலே சாக்லேட் சிப்ஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். அதோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்க எப்படி செய்யலாம், அதுக்கு என்ன பண்ணலாம் தேவைன்னு பார்க்கலாம். 6 லிட்டர் பாக்கெட் பால் நான் இப்போ வந்து சட்டியில் ஒரு பவுலில் ஊற்றிருக்கேங்க. கொதி வரட்டும். திக்கான பாலாக இருக்கணுங்க, தண்ணியே கலக்கக்கூடாது. கொதி வரட்டும். கொதிக்குது பாருங்கள். எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டலாம். ஃபேன் ஒன்று இருப்போன்னு வச்சுருக்கிறேன். இதில் வந்து சுகர் கேரமல் பண்ணிக்க போகிறேன். 1/2 கப்பு சுகர் இருக்குங்க, அதை கேரமல் பண்ணிக்கிறேன். நல்லா மெல்ட் ஆகட்டும். சுகர் மெல்ட் ஆகி கேரமல் கலருக்கு வரணும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நான் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா மெல்ட் ஆகட்டும். எடுத்தோடனே எல்லா பாலும் சேர்த்தாக்கா ரொம்ப கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும் சுகரு. மீதி பால் சேர்த்துக்கிட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அந்தளவுக்கு கட்டி பண்ண பாருங்கள். சுகர் வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும். கேரமல் இருக்குல்ல, அது சீக்கிரம் கரைஞ்சிரும். எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இது அப்படியே ஆற விட்டுணுங்க. முட்டையை வந்து இன்னொரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். நல்லா அடிச்சுக்கணும். வெனிலா எசன்ஸு ஒரு முடி ஊற்றிக்கிறேன். ஏலக்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினேன். இப்போ மில்க்கை வந்து நம்ம காரமல் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அதை வந்து ஆற வச்சிடணுங்க. சூடோடு சேர்க்கக்கூடாது. சூடோடு சேர்த்தாக்க முட்டைலாம் வெந்து போயிடும். ஆற வச்சு தாங்க இதில் வந்து சேர்த்துக்கணும். இப்போ ஆறின மில்க்கு கேரமலை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வடிகட்டிடுறேங்க நான். மேலே ஆடெல்லாம் இருக்கும், அதனால்
இப்போ வடிகட்டின மில்க் கேரமலை 3 கிளாஸ் ஊற்றிக்கிறேங்க. 3 கிளாஸ்லேயும் ஊற்றிக்கலாம். கிளாஸ் இல்லாத பட்சத்துக்கு நம்ம வந்து டம்ளர்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 3யும் நான் கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணி இதை தண்ணியில் வேக வைக்க போகிறேங்க. தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக கவர் பண்ணிடணும். இப்போ இன்னொரு சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கவர் பண்ண கிளாஸை அது உள்ளக்க வச்சிடுறேன். தண்ணி உள்ளக்க வச்சுக்கிட்டுறேன். இப்படி வச்சு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேகட்டுங்க. அவிச்சு எடுத்துடணும். 15 நிமிஷம் அவிக்கணும். நம்ம 15 நிமிஷத்துக்கு பிறகு நான் பார்த்துக்கிறேன். பதினஞ்சு நிமிஷம் பிறகு பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இது அப்படியே என்ன செய்யணும், ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வைக்கணுங்க. வச்சு நான் எடுத்து வந்துடும் காமிக்கிறேன். ஆற வச்சு தாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ செட் ஆகிடுச்சு பாருங்கள். ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே கார்னிஷ்காண்டி நான் வந்து சாக்லேட் சிப்ஸ் இருக்குல்ல, அதை போட்டுக்கிறேன். டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்படி போட்டாக்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப உங்கள் பிள்ளைங்களாம் செஞ்சு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.